நல்ல மார்கழி மாதம் பனி சில்லுன்னு பெய்யுது. இதுக்கு வந்து சூடாக ஒரு வெண்பொங்கல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிடுவோம். டம்ளரு இதெல்லாம் தூக்கிட்டு போனோம்னா அங்கே கொடுப்பாங்க. இப்போ போகிறது வெக்கமாக இருக்குது. காலையில் வாங்க நம்மளே செஞ்சு சாப்பிடுவோம். 3/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஆக மொத்தம் ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அரிசி பருப்பையும் சுத்தமாக கழுவி இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிஞ்சு பெருங்காயம், அதே போல் பார்த்தீங்கன்னா இஞ்சி 2 துண்டுங்க, முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இது ஒரு 5லிருந்து 6 பேருக்கு பொங்கல் கரெக்டாக இருக்கும். 3/4 வேக்காடு வெந்த பின்னாடி உப்பு போடுங்க. ஒரு 20 கிராம் உப்பு இது கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க, ரொம்பலாம் வேண்டாம். சீரகம் நல்லா முந்திரி செவந்த உடனே கருவேப்பிலை, இஞ்சி நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க. பாருங்க பொங்கல் சூப்பரா தலதலன்னு இருக்கு. சாம்பார் இல்லாம இந்த பொங்கல் சூப்பரா இருக்கு. சாம்பாரோட சாப்பிட்டா சொர்க்கமா இருக்கு.